அம்மனுக்கும் சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் மிக அருமையாக கல்யாணம் நடைபெற்று கொண்டிருந்தது. கல்யாணத்திற்கு ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். இதனால் மதுரை திருவிழா போல் காட்சியளித்தது. திருமணம் முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவு போடப்பட்டது. அனைவரும் உணவு சாப்பிட்டாங்க. ஆனாலும் உணவு இன்னும் அப்படியே தான் இருந்தது. ஸோ இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் உணவு இன்னும் மீதியாக அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சிவபெருமான் தனது பூத கணங்களான ஒருவரை அழைத்து, அந்த பூதகணத்திற்கு நீ சென்று அனைத்து உணவையும் சாப்பிடு அப்படின்னு சிவபெருமான் ஆணையிட்டார். ஸோ அந்த பூதகணமும் சென்று அனைத்து உணவையும் சாப்பிட தொடங்கியது. அந்த பூதகணம் அனைத்து உணவையும் சாப்பிட்டும் அதற்கு இன்னும் பசி அடங்கவில்லை. ஸோ அதனால் வேலையாட்கள் இன்னும் உணவை தயாரித்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் அந்த பூதகணத்திற்கு பத்தவில்லை. இதை பார்த்த மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் சொன்னார். ஸோ அதற்கு சிவபெருமான் தனது திரிசூலத்தால் பூமியை தோண்டினார். அப்போது தரையிலிருந்து இன்னும் உணவுகள் வர ஆரம்பித்தன. பசி அடங்கியது. ஸோ சாப்பிட்ட பிறகு பூதகணத்திற்கு நிறைய தண்ணி தாகம் எடுத்தது. ஸோ அதனால் இருக்கிற எல்லா தண்ணியையும் அந்த பூதகணம் குடித்து விட்டது. ஆனால் அதை குடித்து கூட பூதகணத்திற்கு இன்னும் தண்ணி தாகம் அடங்கவில்லை. இதை பார்த்த சிவபெருமான் தனது தலையில் இருக்கிற கங்கையை எடுத்து கொடுத்தார். சிவபெருமான் தலையிலிருந்து கொடுத்த தண்ணியால் அந்த பூதகணத்தின் தாகம் அடங்கியது. பூதகணம் தரையில் கை வைத்து தண்ணீர் குடித்ததால் அந்த ஆற்றுக்கு வைகை நதி அப்படின்ற பெயர் வந்துச்சு. மேலும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர சுவாமியின் கல்யாணத்தில்தான் வைகை நதியே உருவானது. ஸோ நீங்கள் மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு ஒரு வாட்டியாச்சு போயிருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு.